சரி நித்திலா நீ சொல்லுமா, குட் பாய்னா யாருமா? நீ நீ குட் கேர்ளு. யாரு பேட் பாய்? டேய் நீ பேட் பாயாண்டா. இந்த புள்ள சொல்லிருச்சு பாரு. இதுதான் நீ சத்தம் போடாம இருன்னு சொன்னேன். இவன் எதனால பேட் பாய்ன்னு சொல்றமா? தெரியலையே. தெரியலையா? ஆமா, ஒரே சத்தம் மட்டும் கிடக்கான், அதனால அவன் பேட் பாயா தான் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். இப்போ உங்க மம்மி இருக்காங்களா, அவங்க குட் கேர்ளா பேட் கேர்ளா? உங்க அம்மா குட் கேர்ள் தான். எங்க அம்மா வேலைக்குமா வச்சு என்ன பூட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஜாமாவா பெருக்கிட்டு வேணும்னு சொல்றாங்க. எங்க அம்மா நான் குட் கேர்ள் தாங்க, விளக்கு மாத்த தூக்கி கொண்டு பெருக்கி அள்ளி குப்பையில போட்டுருவேன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் பேட் கேர்ளா தெரியறாப்ல. என்னமா? சரி உங்க அப்பா குட் பாயா பேட் பாயா? எங்க அப்பா வம்பிழுத்துட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா கிடக்காரா, ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரியா? கடைசியா உன்ட்ட என்னம்மா வம்பிழுத்தாரு? அன்னைக்கு அழ வச்சுட்டாரு. அழ வச்சிருக்காருங்க ஒரு சின்ன குழந்தைய, அது என்னன்றத கேட்காம விடக்கூடாதுல்ல. ஆமா, என்னம்மா எதுக்காக உன்னை அழ வச்சாரு? நான் அம்மா கூட தான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். அம்மா அப்பா தான் வம்பிழுத்தாங்க. நான் எங்க அம்மா கூட செவடையன்னு படுத்து கிடந்தம்யா. திடீர்னு எங்க அப்பா கதவை திறந்து வந்து என்கிட்ட வந்து வம்பிழுக்காரியா அழதான் வச்சாங்க. அப்படியா? எதுக்காக? சும்மா இருந்த பிள்ளைய அழ வைக்க மாட்டாரம்மா உங்க அப்பா? அன்னைக்கு டெய்லி 3 மாசம் தான் அழ வைக்கிறாங்க. டெய்லி வந்து ஒரு 3 மாசமா ஒரு பிள்ளைய ஒரு ஓரமா உட்காந்து அழ வைக்கிறாங்கன்னா என்னங்க நீங்க? இவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இந்தியாவிலே பார்க்கல உங்களுக்கு தெரியுமா? உங்க அத்தை பையன் ஒருத்தர் இருக்கானமே, அவன் எப்படிமா பெரிய ஆளானா? அவ கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கா, ஆனா இன்னும் பெரிய பிள்ளையா வளர்ந்தா அவன் கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நல்லா விளையாடுவான்னு சொல்றீங்க அப்படிதானே? நல்லா விளையாடுவான். நல்லா விளையாடுவான். என்ன விளையாட்டுல விளையாடுறீங்க? டாக்டர் செட். நாட்டு டாக்டர் செட்டா? எங்க மாமா அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க பைப்பில்ல. ஓ, நீ படிச்சு டாக்டர் ஆக போறியா? ஆமா. டாக்டருக்கு என்னமா படிக்கணும்? எல்கேஜி படிக்கணும். எல்கேஜி படிச்சா போதுமியாப்பலாம். இப்போ இருக்கிற டாக்டர் எல்லாருமே எல்கேஜி யூகேஜி தானே, அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா போதும் இல்லையா? ஆமா. இப்போ எனக்கு காய்ச்சல்மா, என்ன மருந்து கொடுப்பேன்? சிவப்பு சிட்டி. யாரு? சிவப்பு தாமா. சிவப்பு சிட்டியா? ஆமா, எல்லாருக்கும் காய்ச்சல் வந்தா மெடிக்கல்ல போய் சிவப்பு சிட்டி அப்படின்னு ஒரு மாத்திரை கேளுங்க, அதை தருவாங்க. நீங்க அதை படக்குன்னு சுருட்டி வாயில போட்டு தண்ணியை ஊற்றி மடக்குன்னு முழுங்கிருங்க, அப்படிதானே? ஆமா, அதே தான். ஆமா, அதாமியா. கையை தட்டுங்கய்யா, தட்டுங்க, கட்டி வைங்கய்யா. ஓகே தம்பி பாலாஜி, உங்க அப்பாட்ட கேளுமா, அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேளு. அம்மா பண்ற மம்முல உனக்கு என்ன பிடிக்கும்? அம்மா பண்ற மம்முல உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு கேட்டிருக்காப்ல. கோஸ் கூட்டு நல்லா பண்ணுவாங்க. கோஸ் கூட்டா? இவ்வளோ காய்கறி இருக்கும்போது அந்த கோஸ் கூட்டு மட்டும்தானா? வேற இதே பிடிக்காதா? பாவம், ஒரு அப்பாவி மனுஷனை கோஸ் கூட்டா போட்டு தாளிச்சு வச்சிருக்கீங்க.